உங்களுடைய நாளை நீங்க ஆரம்பிச்சு கொண்டு போறீங்களா, இல்ல உங்களுடைய நாள் உங்களை இழுத்துட்டு போகுதா? சோ நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். இந்த வெற்றியாளர்கள் எப்படிதான் வெற்றி அடையறாங்க? நிறைய காரணங்கள் உண்டு. அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய ஹாபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் உண்டு. இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த நாளின் தொடக்கம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சிறப்பு அம்சம். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு நாள் அப்படிங்கறத நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப சாதாரணமா அதை எடுத்துக்குவோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். ஒவ்வொரு நாள் சேர்ந்ததுதான் ஒரு வாரம், 4 வாரம் சேர்ந்தது ஒரு மாசம், 12 மாசம் சேர்ந்தது ஒரு வருஷம். அப்போ நம்ம இந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம ரொம்ப சீப்பா, ரொம்ப சாதாரணமா, முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். மேபி அந்த ஒரு நாள் யாராவது ஒருத்தருடைய லைஃபை மாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட அமைஞ்சிருக்கலாம். அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நாளோட ஆரம்பம் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வெற்றியாளர்கள் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய நாளை அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா மத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய நாள் அவங்களை இழுத்துட்டு போகும். அவங்களுடைய சூழ்நிலைகள், அந்த சந்தர்ப்பங்கள் அவங்களை இழுத்துட்டு போகும். அவங்க எதுவுமே பிளான் பண்ண மாட்டாங்க. சூழ்நிலைகள் எப்படி அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்க. அவங்க அவங்களுக்குள்ள நிறைய சலிப்புத்தன்மை இருக்கும். ஏன்டா எனக்கு இப்படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஏன்டா காலையில எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வோட அவங்க எழுந்திருப்பாங்க. அப்போ அந்த காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது நாளுடைய ஒரு ஆரம்பம். காலையில நீங்க என்ன ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம்தான் அந்த நாள் முழுவதும் உங்களை டிரைவ் பண்ணி கொண்டுட்டு போகும். அதனாலதான் முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழி சொல்றாங்க. சோ அந்த ஆரம்பமான அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான அந்த ஒரு விஷயம் நீங்க கரெக்டா அந்த இடத்த கொண்டுட்டு போகணும். கரெக்டா நீங்க ஆரம்பிக்கணும். அது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணணும். காலையில எழுந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு லேட்டா எந்திரிக்கிறீங்க, ரொம்ப அவசரமா ரெடி ஆகுறீங்க, ஆபீஸ் போறீங்க, இல்ல ஸ்கூல் போறீங்க, காலேஜ் போறீங்க, இல்ல பிசினஸ் நடக்கிற அந்த பிளேஸுக்கு போறீங்க. ஒரே தலைவலியா இருக்கு, ஒரு ஒரு டென்ஷனோட போயிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலையோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாளை நீங்க ஆரம்பிக்கல, சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உங்களை இழுத்துட்டு போகுது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வாழ்ந்துட்டு எனக்கு வெற்றி வேணும், எனக்கு லைஃப்ல சக்சஸ் அடையணும், நான் ஃபேமஸ் ஆகணும், நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் நல்லா பிசினஸ் பண்ணணும், நல்லா வேலைக்கு போய் நிறைய பேர் எடுக்கணும், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கறது எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு ஒரு இன்புட் எதுவுமே கொடுக்காம, எந்த ஒரு ஒரு மரம் வைக்காம எனக்கு அதுல இருந்து ஒரு பழம் வேணும், எனக்கு அதுல இருந்து ஒரு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு சமம். அப்போ ஒரு நாளை நீங்க எப்படி ஆரம்பிக்கணும், என்ன பண்ணுனா உங்க அந்த நாளை நீங்க வெற்றிகரமா கொண்டுட்டு போக முடியும். உங்களுடைய நாளை நீங்க திட்டமிடணும். பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலையில எழுந்திருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய நாளை நீங்க எப்படி ஆரம்பிக்க போறீங்க. சோ காலையில எழுந்திருச்சு சில பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க, சில பேர் யோகா பண்ணுவாங்க, சில பேர் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் வீட்லயே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க, இல்ல ஜாகிங் போவாங்க. இந்த மாதிரி அவங்கள ஒரு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஒரு ஒரு வாகனம் இருக்கு, ஒரு கார் இருக்கு, இல்ல ஒரு பைக் இருக்கு. காலையில நேரம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்ட் பண்ணதே வண்டி எடுத்துட்டு நம்ம யாருமே போக மாட்டோம். கொஞ்ச நேரம் அதை வார்ம் அப் பண்ணுவோம், இன்ஜின் வார்ம் அப் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்குள்ளே நடக்குது. நம்மள அந்த நாளுக்கு தகுந்த மாதிரி நம்மள வார்ம் அப் பண்றோம், நம்மள ரெடி பண்றோம். அந்த நாள்ல வரப்போற ஆப்ஸ்டக்கிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயார்படுத்திக்கிறேன், நான் ப்ரிப்பேர் ஆகிறேன். சோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அந்த நாளினுடைய ஆரம்பம், அந்த நாளினுடைய தொடக்கம். அப்ப அந்த விஷயம், அந்த நாள்ல செய்யக்கூடிய ரிச்சுவல், அந்த நாள்ல நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க, அங்க நீங்க செய்யற அந்த ஹேபிட், அந்த பழக்க வழக்கம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சோ உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படிப்பட்டதா இருக்குது, காலையில எழுந்திருக்கிறீங்க, என்ன விஷயங்கள் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களுடைய அந்த பதில் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குதா, நான் கரெக்டா ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்,
செல்ஃப் டிசிப்ளின் நான் ஃபாலோ பண்றேன். ஒவ்வொரு நாளும் நான் காலையில மெடிடேஷன் பண்ணணும் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா நான் அதை பண்றேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி நீங்க உங்களுக்கே கேட்டுக்கணும். ஏன்னா அந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், அந்த ஒரு திருப்தி உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை உங்களை அந்த நாள் முழுவதும் உங்களை டிரைவ் பண்ணி கொண்டுட்டு போகும். அது மட்டும் கிடையாது, ஏன் இந்த காலை நேரம் அப்படிங்கிற அந்த ரிச்சுவல்ஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கேட்கலாம். எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் வேணா நீ எடுத்துக்கோங்க, காலையில நேரம் அது ரொம்ப அந்த நேரத்தை வந்து அவங்க அவங்களுக்காக ஒதுக்குவாங்க. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்க முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த காலை நேரம் அப்படிங்கிறது தி பெஸ்ட் டைம். ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல செய்யற அந்த ரிச்சுவல்ஸ் அந்த நாளினுடைய ஒரு ஆரம்பமா மட்டும் இல்லாம அது வந்து அந்த நம்மளுடைய பிஹேவியர்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ ஒரு ஹேபிட் இருக்கு, ஒரு மெடிடேஷன் இருக்கு, பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கு, நம்ம டெய்லியும் எக்ஸசைஸ் பண்றோம், இல்ல டெய்லி ஜாகிங் போறோம், டெய்லியும் வந்து ஓடுறோம், ஏதோ ஒரு விஷயம் பண்றோம். அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற எனர்ஜி நம்மளுடைய ஒர்க்ல வெளிப்படும். அந்த ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்போம், ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த், நல்லா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம். நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறத நம்மளால உணர முடியும். அந்த ஸ்ட்ரென்த் நம்முடைய வேலையில, அது நம்ம ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அது வெளிப்படும். நம்மளுடைய ஆட்டிடியூடா வெளிப்படும். அதான் நம்மளுடைய ஆட்டிடியூட். உங்களுடைய ஆட்டிடியூட் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க செய்யற எந்த ஒரு வேலையிலையும் நீங்க வந்து சிறப்பா அதை செஞ்சு முடிக்க முடியும். அப்ப உங்களுக்கு சிறப்பா செய்யணும்னா சிறப்பான ஆட்டிடியூட் வேணும். சிறப்பான ஆட்டிடியூட் வேணும்னா சிறப்பான ரிச்சுவல்ஸ் அல்லது ஹேபிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிடேஷன் பண்றதுனால கான்சென்ட்ரேஷன் கிடைக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எல்லாருமே வந்து அதை பண்றது இல்லை. எல்லாருமே வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை. எல்லாத்துக்கும் சொர்க்கம் போகணும்னு ஆசை, ஆனா யாருமே வந்து சாகிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கிற நீங்க அதுக்கான விஷயத்த நீங்க செய்யணும். அதுக்கான ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டா கிடைக்கும். எதுவுமே பண்ணாம ரிசல்ட் மட்டும்தான் வேணும், அதுல மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதனால எனக்கு கிடைக்கும் நீங்க நம்புனீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்க அதுக்கான செயல் செய்யணும், அதுக்கான உங்களுடைய நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான விஷயம் தான் இந்த ரிச்சுவல்ஸ், இந்த ஏர்லி மார்னிங்ல செய்யக்கூடிய அந்த ஹேபிட்ஸ் அல்லது ரிச்சுவல்ஸ். இப்ப மெடிடேஷன் பண்றீங்க, அந்த மெடிடேஷனுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் நீங்க அந்த நாள் முழுவதும் உங்களுடைய மற்ற வேலைகள்ல அதை செயல்படுத்த வைக்கிறதுக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு விஷயம் செய்யறீங்களோ பிரசன்ட்ல இருக்கிறது, பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறது, அந்த விஷயம் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணி பழகி இருக்கணும். மெடிடேஷன் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கணும். எப்போ செஞ்சேன், ஒரு காலத்துல செஞ்சேன், எஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல எல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. நீங்க இப்ப செய்யறீங்களா, இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? நான் போன வாரம் சாப்பிட்டேன், நான் போன மாசம் சாப்பிட்டேன்னு இன்னைக்கு எனக்கு சாப்பிட வேண்டியது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயமும். ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு காலையில ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கேட்கறோம், நமக்கு வந்து மோட்டிவேட் ஆயிட்டோம், நம்ம போயிட்டு இருக்கிறோம், இந்த விஷயம் ரொம்ப நாள் நிலைக்காது. இது வந்து நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, ஒரு மோட்டிவேஷன் ஒரு வீடியோ பாக்குறீங்க, ஒரு மெசேஜ் கேக்குறீங்க, அந்த விஷயத்தை நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அப்பதான் அதனுடைய ரியல் மோட்டிவேஷன் ஃபேக்டரா அது உங்களுடைய லைஃப்ல மாறும். அது வரைக்கும் மாறாது. ஏன் உங்களுடைய லைஃப்ல எதுவுமே மாறலன்னு தெரியுமா? நீங்க டெய்லியும் என்னென்னமோ விஷயம் பண்ணிருக்கீங்க, நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க, நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க, நிறைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்றீங்க, மீட்டிங்ஸ் போறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா இருந்தாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கை மாறல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இதுதான். நீங்க எல்லா விஷயத்தையும் பண்றீங்க, புக் படிக்கிறீங்க, மீட்டிங் அட்டன் பண்றீங்க, ஆடியோ கேட்கறீங்க, வீடியோ கேட்கறீங்க, மோட்டிவேஷன் வீடியோ ஸ்பீச்சஸ் கேட்கறீங்க, எஜுகேஷனல் ஸ்பீச்சஸ் கேட்கறீங்க, எல்லாமே பண்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு புக் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணுனீங்க? ஒரு மீட்டிங் அட்டன் பண்றீங்க, ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்றீங்க, அதுல இருந்து ஏதோ ஒரு வேல்யூவை நீங்க கத்துக்கிட்டீங்க. இல்ல ஏதோ ஒரு ஆடியோ கேட்கறீங்க, இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ கேட்கறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை எடுத்துக்குவோம். இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன்,
நான் ஒரு வேல்யூவை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோ இல்ல மத்தவங்க நிறைய பேர் அப்லோட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க. அவங்களுடைய கண்டென்ட் கேட்டிருக்கீங்க. அவங்களுடைய வேல்யூவை அந்த எஜுகேஷனை நீங்க வாங்கி இருக்கிறீங்க. நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணுனீங்க? எதுவுமே பண்ணல. அதனாலதான் எதுவுமே நடக்கல. அதனாலதான் உங்களுடைய லைஃப் மாறல. அதனாலதான் உங்களுடைய லைஃப்ல டெவலப்மெண்ட் நடக்கல. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரல. அதனாலதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறல. இந்த விஷயம் எல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ கிடைக்கிறோம், நமக்கு ஒரு வேல்யூ நம்ம வாங்குறோம், அந்த விஷயத்த ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஒரு கேட்கிறோம், அந்த விஷயத்த நான் எப்போ என்னுடைய லைஃப்ல ஒர்க் அவுட் பண்றேனோ அப்பதான் அது ரியல் மோட்டிவேஷன். இல்லனா அது மோட்டிவேஷன் கிடையாது. நீங்க உங்களுக்கு அது வரும்போது, அந்த கண்டென்ட் வரும்போது, அது ஒரு இது வரைக்கும் நீங்க எத்தனையோ வீடியோ பார்த்திருக்கலாம். அதுல 10ஓட 1 11 தான் அந்த வீடியோ இருக்கும். சோ உங்களுடைய லைஃப்ல இந்த விஷயம் ஒரு இம்பாக்ட உருவாக்கணும். உங்க வாழ்க்கைய மாத்தணும், என் வாழ்க்கைய உயர்த்தணும், டெவலப் பண்ணணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் நிறைய ஆன்மீக ரீதியா வளரணும், நான் நிறைய அறிவாளி ஆகணும், பெரிய அறிவாளி ஆகணும், நான் ஒரு ஜீனியஸ் ஆகணும், இல்ல நான் ஏதோ ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகணும், நான் ஒரு ஃபேமஸ் ஆகணும். இந்த மாதிரி என்ன வகையான கனவுகள், இலக்குகள் உங்களுக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த விஷயத்தை நீங்க அடையணும்னா உங்க லைஃபுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹேபிட்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரிச்சுவல்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய ஆட்டிடியூட டெவலப் பண்ணுது. உங்களுடைய ஆட்டிடியூடு தான் உங்களுடைய வேலையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய படிப்புல, எல்லா விஷயத்திலையும், உங்களுடைய லைஃப்ல இருக்கிற எல்லா பகுதியிலையும் அதுதான் வெளிப்படுது. உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். சோ நீங்க வேல்யூபிள் பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க கொடுக்கிற அந்த அவுட்புட் வேல்யூபிளா தான் இருக்கும். உங்ககிட்ட வேல்யூ இல்லைன்னா நீங்க செய்யற எவ்வளவு பெரிய விஷயமா அது தி கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதோட வேல்யூ இருக்காது. சோ உங்க லைஃபை மாத்தணும், உங்க லைஃப்ல ஒரு வேல்யூவை உருவாக்கணும், வேல்யூபிளான பர்பஸ்ஃபுல் லைஃபை வாழணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபை நீங்க உருவாக்குங்க. உங்களுடைய லைஃபை, உங்களுடைய நாளை நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க இக்னிஷன் கொடுக்கணும். நீங்க சாவி போடணும், சாவியை திருப்பணும், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க லைஃபை, உங்களுடைய டேவை மூவ் பண்ணணும். உங்களுடைய அந்த நாளை நீங்க நகர்த்தி கொண்டு போகணும். நீங்க அதை எடுத்து செல்லணும். நீங்க அந்த வண்டியை ஓட்டுற ஒரு டிரைவரா இருக்கணும். பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு போற வழியெல்லாம் போகட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க டிரைவரா இருக்கணும். நீங்க அந்த இடத்த கொண்டுட்டு போகணும். சோ அதுக்கு உங்களுடைய நாளை நல்ல ரிச்சுவல்ஸ், நல்ல ஹேபிட்ஸால உருவாக்குங்க, நிரப்புங்க. டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் உங்களுடைய ஹேபிட்டா, உங்களுடைய குணமா மாறி போகும், உங்க ரத்தத்துல ஊறி போகும். அந்த விஷயம் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, அது விளையாட்டா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துல அது சிறப்பா வெளிப்படும். ஹாய், நான் குமார். வெல்கம் டு எபிக் லைஃப் சேனல். சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவுல நீங்க கத்துக்கிட்ட அந்த வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்துங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் உங்களை தேடி சூப்பரான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. உங்களுடைய லைஃப்ல அது பிசினஸா இருக்கலாம், இல்ல எந்த கெரியரா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், செல்ஃப் டெவலப்மெண்ட் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மேல கொண்டுட்டு போறது, உங்களுடைய இலக்குகளை எப்படி அடையிறது, இது மாதிரியான விஷயங்கள், இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கிறேன்.